ஆன்மீக அன்புகளது வணக்கங்கள். கடகராசி அன்புகளுக்கான 2026 ஆங்கில வருட பொது பலன்கள். இது பொது பலன் இது. அதனால் அவங்களுடைய சரியான ராசி பலன் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய தசாபதி வச்சு நீங்கள் பார்க்கலாம். 2026 கடகத்துடைய ஒரு பொது பலன் பார்த்திங்கன்னா, இந்திய கிரகங்களில் பார்த்தா உங்களுக்கு குடும்ப சார்ந்த சந்திர பகவான் இருக்கின்றார், சகோதர சார்ந்த குரு பகவான் இருக்கின்றார், புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்றார், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான், சனி பகவான் இருக்காங்க. உங்களுடைய கிரக பார்வைன்னு பார்த்தோம்னு வச்சுல குருவோடைய பார்வைப்படுகிற இடம் பார்த்தா 5ஆம் பார்வையாக துலாம் ராசியும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசியும், 9ஆம் பார்வை கும்பத்தையும் பார்க்கின்றார். உங்களுக்கு சனியோடைய பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக மேஷத்தை, 7ஆம் பார்வையாக சிம்மம், 10ஆம் பார்வை விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. உங்களுக்கு இந்த கடகராசியை பார்த்தா எல்லாத்தையும் கொஞ்சம் பாசம், அன்பாக இருக்கக்கூடியவர்கள். பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு அந்த பாசத்து அன்பாலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி. அதனால் கொஞ்சம் அன்புக்கு கட்டுப்படவங்க இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுவாங்க. பேச்சுக்களால் கொஞ்சம் பாசத்துக்கு கட்டுப்பட்ட நபராக இருக்காங்க. உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு கடகத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலை தான் இருக்க போகுது. உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தையுடைய கல்வி சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய அசையா சொத்துக்களோட விஷயமாக இருக்கலாம், அது விற்கிறது வாங்காத விஷயமாக இருக்கலாம், அல்லது புதிய வீடு கட்டுற விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பாகப்பிணை சார்ந்த விஷயமாக இருக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் தெளிவாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த முடிவு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நிலையை தான் உங்களுக்கு கடகத்து 2026 அமைப்போகுது. ஏன்னா இந்த 26 உங்களுக்கு 3ஆம் மாதத்தில் சனி பகவானுடைய பயிற்சியும், 5ஆம் மாதத்துக்கு குருபவனுடைய பயிற்சியும், 12ஆம் மாதம் ராகதி பயிற்சிலாம் இருக்குது. இந்த ராகதி பயிற்சி விஷயங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகத்தையும் புதிய ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலம் எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நபர் நீங்கள். உங்கள் பேச்சாலே நீங்கள் எல்லாத்தையும் வெற்றிக்கூடிய நபராக இருக்கீங்க நீங்கள். அதே மாதிரி சில நேரங்களில் சில இடங்களில் சில சமயங்களில் பார்த்தோன்னா வீண் குற்றச்சாட்டுகள் தேவையில்லாத உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் கொஞ்சம் தோன்றி மறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு பார்த்தீங்க. உங்களுக்கு அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விவேகம் செயல்படுங்க. எந்த செயலாக இருந்தாலும் தேவையில்லையா, போகலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசித்து செயல்படுகின்ற பொழுது இந்த தேவையான விஷயங்களில் நீங்கள் செய்தால் நல்ல ஒரு நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உடனிருப்பவங்கள்லாம் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் கோபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க தான். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த விஷயங்களை கொஞ்சம் விலகி வருவது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அமைதியாக இருக்கின்ற போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் மற்றவங்க மீது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு பரவாயில்ல, அமைதியாக இருக்காங்க, யோசிக்கிறாங்க அப்படி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. ஒரு ஏதாவது கேஸ் தான் இருந்துச்சு, அந்த வழக்கு விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக முடிவு பெற்று உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ அந்த வீடு மனைவி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கடன் கேட்டாலும் அந்த கடன்லாம் கிடைக்க போகுது. வீடு வாங்குவதற்கோ இல்லை மனைவி விஷயத்துலேயே கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயம் கேட்டால் அதுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு அது மேலே கடன் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வழக்கு விஷயம் உங்களுக்கு சோபம் அடைய போகுது. உங்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கடன் கிடைக்க போகுது. உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவியுடைய இல்லை கொஞ்சம் அண்ணன் தம்பிக்கூடிய இல்லை உங்களுடைய குழந்தைகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். தேவையற்ற கோபத்தால் மனசாபத்தை ஏற்படுத்தி கொள்ளாங்க. நீங்கள் அனுசரித்து போனாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இல்லை உடம்பு சரியிருந்தாங்களா கணவனோ மனைவியோ அவங்களுடைய உடலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கிற காலம் அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய கையிருப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு கையிருப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு 2026 கடகத்துக்கு அது அமைகிறது. உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கிறதால உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் விரயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால்
இந்த 3ஆம் மாதம் 26க்கு அப்புறம் அந்த சனி பகவானுடைய கொஞ்சம் 8 என்பது மாறுகின்ற பொழுது உங்களுடைய இந்த விரைய செலவெல்லாம் குறையவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு தேர்வு வருங்க, வாய்ப்புக்கு காத்திருப்பாங்க, நல்ல புதிய வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சி நல்ல லைஃப்பில் செட்டில் ஆக போகிறாங்க. அதனால் இந்த கவலை இல்லாத ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக அந்த உத்தியோக பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பணியை யாரிடம் ஒப்படைச்சிட்டு போகாதீங்க. உங்களுடைய பணியை இருந்து பணியை முடிச்சுட்டு பொறுப்பாக ஒப்படைச்சி போனீங்க. கொஞ்சம் பணி சார்ந்த கண்ணுக்கிறது யாரும் 8ல் வந்து சனி பகவான் தான் உங்களுக்கு பணி சார்ந்த சில தடைகளை கொடுப்பாரு. பணியை விட்டு வரக்கூடியவர்களை வேலையும் செய்வார். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் தேவையற்ற கொஞ்சம் சிக்கலாக இருந்தால் அந்த சிக்கலை குறைப்பதற்கு கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து அந்த வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பணியும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க. அதேமாதிரி உங்களுடைய பணி முடிச்சுட்டு வாங்கினீங்க, மற்றவங்களுடைய பணியில் தயவுசு தலையிடாதீங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க, மற்றவங்களுடைய வேலை விவகாரத்தையும் தலையிடாமல் இருந்தாலே நல்லது. மற்ற விஷயத்தில் போவது, கருத்து கூறுவது, அவங்க விஷயத்தை தலையிட்டு பேசுவது, தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் தலையிடுவதெல்லாம் தயவு செய்து வேணும். கவனமாக உங்களுடைய குடும்ப விஷயத்தையும் உங்களுடைய பணி சார்ந்த ரகசியங்களையும் உங்களுடைய சக ஊழியரிடமோ சக நண்பர்களிடமோ பேசுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பு. தயவுசெய்து உங்கள் வேலை உண்டு, நீங்கள் ஒன்று இருங்க. யார் விஷயம் தலையிடாதீங்க. உங்கள் விஷயம் யார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பது. உங்களுக்கு வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார விஷயத்தில் கொஞ்சம் என்ன எதிர்பார்த்த சில முன்னேற்றங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக அமையாவிட்டாலும் அதால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடைக்க போதில்லை. ஓகேங்களா? எதிர்பார்த்த விஷயங்கள் அமையாட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. உங்களுக்கு அமைஞ்சால் சந்தோஷப்படுங்க, அமையலாம் அதில் வருத்தப்படாதுங்க. அதெல்லாம் எந்த விதமான உங்களுக்கு வருமான இழப்பும் கண்டிப்பாக இருக்க போது கிடையாது. செய்கின்ற செயலிலேயே உங்களுடைய தொழிலேயே நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்க போது. உங்களுக்கு வேலையாட்டம் கொஞ்சம் மறைமுக ஒத்துழைப்பு கொடுக்க தான் போகிறாங்க. அதனால் உங்களுடைய தொழில் சார்ந்த வர்த்தக விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவாக்க செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய முதலீடு செய்யும் போது கொஞ்சம் படிப்படியாக முதலீடு செய்யுங்க. பிரான்ச்சஸ் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. புது ஏஜென்ட் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருள் ஏற்றுமதி செய்யும்போது கொஞ்சம் பாதி பணத்தை பெற்றுக்கொண்டு ஏற்றுமதி செய்யுங்க. கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற போது கண்டிப்பாக உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? பொதுவாக அந்த பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கு என்ன சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்க. தேவையான கடன் வாங்குவதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. நீங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உங்களுக்கு பெண்களுக்கு பிரகாசமாக உருவாகிது. உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் சோம்பேறித்தனத்தால் தான் செயல்படுவீங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு இடமாற்றம் சம்மந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைகூட போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் இழுபறிகள்லாம் இருந்துச்சு, தடைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இழுபறிகள்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வந்து உங்கள் செயல்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பெண்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். மற்ற குடும்பத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக அந்த வருடம் அமைப்போது. உங்களுக்கு பொதுவாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணவர் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம் தான். உங்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து படிங்க. தயவுசெய்து கொஞ்சம் சுயம்பத்தினப்படாதீங்க. மற்றவங்களுடைய பேச்சை கேட்காதீங்க. நீங்கள் படிங்க. ஏதாவது கல்வி சார்ந்த சந்தேகம் இருந்தால் ஆசையிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்காலம் கொடுத்த எண்ணங்களும் அதிகரிக்க போகுது. உயர்கல்வி கல்வி மாணவர்களில் சிறு தடுமாற்றங்கள் இருந்தாலும் அந்த தடுமாற்றம் கண்டிப்பாக நீங்கள் என்ன படிக்க போகிறாலும் கொஞ்சம் யோசிச்சுருப்பீங்க. கேம்பஸ் இன்டர் பற்றி யோசிச்சுருப்பீங்க. அதனால் அந்த உயர்கல்வி தடைகள் இருந்தாலும் தடைகளாக நீங்கி ஒரு தெளிவான முடிவெடுக்கிற காலகட்டம் கண்டிப்பாக அமைப்போகுது. உங்களுக்கு சக மாணவர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தேவையான பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வேண்டாம். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதால உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பொதுவாக அந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போட்டிகள் தான் இருக்கும். அந்த போட்டிகளை நீங்கள் தகர்த்தெறிந்து அந்த போட்டி மூலம் முன்னேறக்கூடிய காலகட்டம் அமைய போகுது. உங்களுக்கு உயர் பதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணி செய்கிற உங்களுக்கு. அதனால் உங்களுடைய இலக்குகள்லாம் நல்ல உயர்ந்த இலக்காக தான் இந்த இலக்கில் நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு 2026 அமைகிறது. உங்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை உங்களுடைய காவல் தெய்வத்தை வழிபாடு செஞ்சு வந்தாலே உங்களுடைய வேலைவாய்ப்பு, கல்வி, வியாபாரம் இந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, மாதமாக, வாரமாக, வருடமாக ஒரு நாளும் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக அமைப்போது இந்த கடகத்துக்கு 2026
நன்றி, வணக்கம்.